ஒரு ட்ரேடர் கேட்டிருந்தேன், உங்கள் ட்ரேட் வந்து க்ரீனில் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்ட்டு. அவர் உடனே சொன்னார், க்ரீனில் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறேன் சார். கொஞ்சமான க்ரீன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி லாஸ் அனுபவிச்சிட்டேன், இந்த கொஞ்சமான க்ரீன் கூட எனக்கு போதும் சார் அப்படிங்குவார். பட் நேற்று அவர் சொல்லிட்டு இருந்தார், அவரோட கால் ஆப்ஷன் காலையில் வாங்கியிருக்காரு, வித்துட்டு இருக்காரு ஒரு 10 ரூபாயில். பட் அது போய் நின்றது 180 ரூபாயில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, புலம்புறாரு. அப்போது இவருக்கு தெரியுது கரெக்டான இடத்துல எடுக்கணும், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்புது, நான் கால் ஆப்ஷன் எடுக்கணுங்கிறது இவருக்கு தெரியுது. பட் அந்த ப்ராஃபிட்டை கண்டினியூ பண்ணுறாரா அப்படின்னா இல்லை. ஏன் கண்டினியூ பண்ணல? இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்னால யோசிக்கிறாரு, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. முதல்ல நமக்கு நாலேஜ் இருக்கணும், இதுக்கப்புறம் இது மேலே போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுதுன்னா, நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்த வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு என்னென்னா, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னு தெரில, எங்கே வாங்குறதுன்னு தெரில, எங்கே விற்கிறதுன்னு தெரில. இதை முதல்ல நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சில பேர் இருக்காங்க, எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆனப்புறம் நல்லாவே ஏறினப்புறம் போய் வாங்குவாங்க. ஏன் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துலேருந்து திரும்ப அடுத்த லெவலுக்கு போகணும்னு அவங்களுக்கு தெரியும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமும் போய் வாங்குவீங்க, எல்லாம் முடிஞ்சிருக்கும், கடைசி ஸ்டேஜில் நீங்கள் போய் வாங்குறதுனால என்ன ஆகும், லாஸ் வரும். முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் க்ரீனில் ரன் ஆகும்.